ஏர் கூலர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கெப்பாசிட்டி, பிராண்டு, பிரைஸை மட்டுமே பார்த்துட்டு ஏர் கூலர் வாங்கிடுறாங்க. அப்புறமா கூலிங் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏர் கூலர் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, அண்ட் ஒரு கரெக்டான ஏர் கூலர் எப்படி சூஸ் பண்றது, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏர் கூலர் வாங்குறதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏர் கூலர் 40 to 45 டிகிரி செல்சியஸ் வரை நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கு மேல டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா கூலிங் எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும். செகண்ட் ஒன், ஏர் கூலர் வாட்டர் யூஸ் பண்ணி இவாபரேஷன் மெத்தட்ல கூல் பண்றதுனால ரூம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க கோஸ்டல் ஏரியா சைட்ல இருந்தா இல்ல ஆல்ரெடி ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா ஏர் கூலர் உங்களுக்கு செட் ஆகாது. ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஏர் கூலர்ஸுக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். அதனால க்ளோஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணாதீங்க. விண்டோஸ் ஓப்பன்ல வச்சுட்டு கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி இருந்தா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், இல்லைன்னா கூலிங் ஃபீல் வராது. நெக்ஸ்ட், ஏர் கூலர் வாங்க போறீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி டிசைட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஸ்மால் ரூமுக்கு பிக் சைஸ் ஏர் கூலர் வாங்கிடுவாங்க, பிக் ரூமுக்கு ஸ்மால் சைஸ் ஏர் கூலர் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணாம உங்களோட ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏர் கூலர் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிற ரூமா இருந்தா 20 லிட்டர் to 25 லிட்டர் பர்சனல் ஏர் கூலர் போதும். 150 to 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ரூம் சைஸ் இருந்தா 35 லிட்டர் to 55 லிட்டர் பர்சனல் இல்லைன்னா டவர் கூலர் பெட்டர் ஆப்ஷன். 300 ஸ்கொயர் ஃபீட் மேல இருக்கிற ரூம், ஹால், அவுட்டோரா இருந்தா டெசர்ட் ஏர் கூலர் 75 லிட்டர் மேல கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், டேங்க் கெப்பாசிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா டேங்க் கெப்பாசிட்டினா எவ்வளவு நேரம் வாட்டர் ரீஃபில் பண்ணாம கூலர் ரன் ஆகும்னு அர்த்தம். பிக்கர் டேங்க்னா அதிக நேரம் வாட்டர் ரீஃபில் பண்ணாம யூஸ் பண்ண முடியும். பட் அதுவும் உங்களோட ரூம் சைஸ், ஃபேன் ஸ்பீட் யூசேஜ், வெதர், ஹீட் லெவல் எல்லாத்துக்கும் டிபெண்ட் ஆகும். 16 லிட்டர் to 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க ஏர் கூலர் மோஸ்ட்லி ஸ்டடி டேபிள், ஆஃபீஸ் டெஸ்க், சிங்கிள் பெட் யூசேஜுக்கு குட் ஆப்ஷனா இருக்கும். ஹை ஸ்பீட்ல யூஸ் பண்ணா 4 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வாட்டர் ரீஃபில் தேவைப்படலாம். 35 லிட்டர் கெப்பாசிட்டி பர்சனல் கூலர்ஸ் ஸ்மால் ரூமுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நைட் ஃபுல்லா மீடியம் ஸ்பீட்ல யூஸ் பண்ண ரீஃபில் பண்ணாம ஃபுல் நைட் யூஸ் பண்ணலாம். அதனாலதான் 35 லிட்டர் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்றாங்க. ஃப்ரீக்வெண்டா டேங்க் ரீஃபில் பண்றது பிடிக்கலனா இது உங்களுக்கு சேஃபஸ்ட் சாய்ஸா இருக்கும். 50 to 55 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருந்தா 200 to 300 ஸ்கொயர் ஃபீட் ரூம் கம்ஃபர்டபிளா மேனேஜ் பண்ணும். ஹீட் ஜாஸ்தி இருந்தாலும் லாங் டியூரேஷனுக்கு கூலிங் கொடுக்கும். ஃப்ரீக்வெண்டா வாட்டர் ரீஃபில் பண்ண தேவையில்ல. ஃபேமிலி யூசேஜுக்கு இது கம்ஃபர்டபிளான சாய்ஸா இருக்கும். 75 லிட்டருக்கு மேல இருக்க ஏர் கூலர்ஸ் லார்ஜ் ஹால், லிவிங் ரூம், ஷாப், அவுட்டோர் ஸ்பேசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைஸ் டேங்க் ஒன் டைம் ஃபில் பண்ணா ரொம்ப நேரம் ஏர் கூலர்ஸ் ரன் ஆகும். பட் மேனுவலா 75 to 100 லிட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் டெசர்ட் கூலர்ஸ்ல ஆட்டோ ஃபில் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கு. பஜாஜ் கிராம்ப்ட் மாதிரி சில மாடல்ஸ்ல ஆட்டோ ஃபில் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஏர் டெலிவரி ரேட். இது ரொம்ப பேரு இக்னோர் பண்றாங்க. ஏர் டெலிவரி ரேட்னா ஏர் கூலர் 1 ஹவர்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் கூலிங் ஏர் சர்க்குலேட் பண்ணுங்கிறத மெஷர் பண்ற ஃபேக்டர். யூசுவலி இதை கியூபிக் மீட்டர் பர் ஹவர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா நம்பர் ஜாஸ்தினா கூல் ஏர் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க 120 to 150 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் பெட்ரூமுக்கு பர்சனல் கூலர் வாங்குறீங்கன்னா மினிமம் 1250 மீட்டர் கியூப் பர் ஹவருக்கு மேல இருக்கிற மாடலை பாத்துக்கோங்க. இது ரூம்குள்ள கூல் ஏர் ஸ்டடியா சர்க்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட கம்மியா இருந்தா கூலிங் ஸ்லோவா இருக்கும், அதுவும் பீக் சம்மர் டைம்ல. லார்ஜ் ரூம் ஆர் ஹாலுக்கு டெசர்ட் கூலர் எடுத்தா 2500 மீட்டர் கியூப் பர் ஹவர் மேல ஏர் டெலிவரி இருக்கணும். பிக்கர் ஸ்பேஸ்னா மோர் ஏர் ஃப்ளோ தேவை, இல்லைன்னா ஏர் அவுட் சைடு தான் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும். ரூமுக்குள்ள கூலிங் ஏர் இருக்காது. லார்ஜ் கெப்பாசிட்டி இருந்தாலும் டெலிவரி கம்மியா இருந்தா பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபையா இருக்காது. ஏர் டெலிவரி ரேட் கூடவே ஏர் த்ரூ டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏர் த்ரூனா கூல் ஏர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரை புஷ் பண்றதுன்னு அர்த்தம். 25 to 30 ஃபீட் ஏர் த்ரூ இருந்தா ஏர் ரூமோட ஆப்போசிட் வால் வரைக்கும் ரீச் ஆகும். ஏர் த்ரூ கம்மியா இருந்தா கூலர் கிட்ட இருக்க ஏரியா மட்டும் தான் கூலா ஃபீல் ஆகும். ஸோ ரூம் சைஸுக்கு மேட்ச் ஆன ஏர் டெலிவரி அண்ட் ஏர் த்ரூ சூஸ் பண்ணுங்க. டேங்க் கெப்பாசிட்டி பெருசா இருந்தாலும் ஏர் ஃப்ளோ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா யூஸ் இருக்காது. ஏர் கூலர் வாங்கும்போது ரொம்ப பேரு ஓவர் லுக் பண்ற பாயிண்ட் இதுதான். ஃபேன் பேஸ்டா, இது ப்ளோவர் பேஸ்டா. இது டைரக்ட் கூலிங் ஃபீல், சவுண்ட் லெவல் அண்ட் ஏர் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணும். ஃபேன் பேஸ்டு கூலர்ஸ் ஃபுல் ரூம் கூலிங்க்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஏரை வைட் ஆங்கிளா ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ஒரு கார்னர்ல வச்சா கூட ஏர் ஃபுல் ரூமுக்கு ஈவனா சர்க்குலேட் ஆகும். சவுண்ட் லெவல் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். நைட் டைம்ல ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். ஏர் ஃப்ளோவும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். டைரக்ட் பிளாஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகாது. லார்ஜ் பெட்ரூம், லிவிங் ரூம் மாதிரி ஸ்பேசஸ்க்கு ஃபேன் பேஸ்டு ஏர் கூலர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஃபேமிலியோட யூஸ் பண்ண போறீங்கன்னா இதுதான் சேஃப் ஆப்ஷன். ப்ளோவர் பேஸ்டு கூலர்ஸ் ஃபாஸ்டா கூலிங் கொடுக்கும். ஏரை ஸ்ட்ராங்கா ஒரு டைரக்ஷன்ல புஷ் பண்ணும். ஸோ நீங்க கூலரை பெட் டைரக்ஷன் இல்ல ஸ்டடி டைரக்ஷன்ல வச்சீங்கன்னா இம்மீடியட்டா கூலிங் கிடைக்கும். ஆனா ஃபேன் பேஸ்டு மாடல் கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏர் ஃப்ளோ கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ ரூம் ஃபுல்லா ஏர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சிங்கிள் பர்சன் யூசேஜ், ஒர்க் டெஸ்க் இல்ல கேமிங் செட்டப்புக்கு இந்த ஏர் கூலர்ஸ் பெஸ்டா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல இருக்க எல்லா மாடர்ன் ஏர் கூலர்ஸும் ஹனிகோம் கூலிங் பேட் யூஸ் பண்றாங்க. இது ஓல்ட் டைம்ல யூஸ் பண்ண வுட் உள்ள ஆஸ்பென் பேட் மாதிரி இல்ல.
wood wool padல ப்ராப்ளம் என்னன்னா இதுல டஸ்ட் அதிகமா பிடிக்கும், ஆல்சோ ஃபங்கஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ நம்ம இதை ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸும் இதுல கஷ்டம். பட் ஹனிகோம் பேட்ஸ் செல்லுலோஸ் மெட்டீரியல்ல இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஹனிகோம் ஷேப்ல இருக்கும். அதனால வாட்டர் அப்சர்ப்ஷன் நல்லா பண்ணும் அண்ட் ஏர் ஃப்ளோவும் ஸ்மூதா பாஸ் ஆகும். ரெகுலரா டேங்க் கிளீன் பண்ணிட்டு பேட்ஸ்ல டஸ்ட் செட்டில் ஆகாத மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். ஏர் கூலரோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஏசியை விட ரொம்ப கம்மியா பவர் கன்சியூம் பண்ணும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா பர்சனல் கூலர்ஸ் 150 வாட்ஸ்க்கு கீழே அண்ட் டெசர்ட் பேட்ஸ் அரௌண்ட் 200 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். கூலர்ஸ்க்கு கம்பேர் பண்ண ஏசி அரௌண்ட் 1000 to 1500 வாட்ஸ் வரை பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ல கொஞ்சம் டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க. லோவர் பேஸ்டு மாடல்ஸ்க்கு கம்பேர் பண்ணா ஃபேன் பேஸ்டு மாடல்ஸ் கொஞ்சம் பவர் சேவ் பண்ணும். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டட் ஏர் கூலர்ஸ்லயும் பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர்ஃப்ளோ ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரா வாட்டர் லீக் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். இன்வெர்டர் சப்போர்ட் இருந்தா கரண்ட் கட் ஆனா இன்வெர்டர்ல ரன் ஆகும். தெர்மல் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் இருந்தா மோட்டர் ஓவர் ஹீட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஸோ சேஃப்டி சைட்ல பிராண்ட்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸ்லயும் பேசிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. பிரைஸை பத்தி சொல்லணும்னா பர்சனல் கூலர்ஸ் 5000 to 8000 பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும். டவர் கூலர்ஸ் 7000 to 12000 பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும். டெசர்ட் கூலர்ஸ் 10,000 to 15,000 ரேஞ்சில் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸும் 1 year வாரண்டி சப்போர்ட் கொடுப்பாங்க. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் மாதிரி சில மாடல்ல 2 year வாரண்டியும் கொடுக்குறாங்க. இப்போ என்னோட ரெக்கமெண்டட் ஏர் கூலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனல் ஏர் கூலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பனி டயட் 35T. சிம்பனி டயட் 35T பர்சனல் கூலர். இது டூ ஸ்மாலும் இல்லாம டூ பிக்கும் இல்லாம சூப்பர் பேலன்ஸ்டு கூலர்னே சொல்லலாம். 35 லிட்டர் டேங்க் மீன்ஸ் நைட் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம், வாட்டர் ரிஃபில் பண்ணணும்னே தேவையில்லை. ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ அண்ட் ப்ளோவர் டெக் உங்களுக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். ஸோ பெட்ரூம் ஆர் ஒர்க் டெஸ்க் ஏரியாவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்மார்ட் கூல் DX 30 லிட்டர். காம்பேக்ட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். 30 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸோ ஈஸி டு மூவ் அரவுண்ட். ரூம்ல டைரக்ட் கூலிங் வேணும்னா நைஸ் சாய்ஸ். பவர் கன்சம்ஷன் கம்மி அண்ட் ஓவரால் ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பஜாஜ் ஃப்ரியோ 23 லிட்டர் அண்ட் 35 லிட்டர். பஜாஜ் ஃப்ரியோ இது ஒரு பவர்ஃபுல் ப்ளோவர் கூலர். 23 லிட்டர் வேரியன்ட் ஃபாஸ்ட் ப்ளோவர் ஃபார் குவிக் டைரக்ஷனல் கூலிங் அண்ட் 35 லிட்டர் வேரியன்ட் நைட் யூஸுக்கு பெட்டர் ஆப்ஷன். சிம்பிள் டிசைன் பட் ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் கிராம்ப்டன் ஆப்டிமஸ் நியோ டவர் 35 to 50 லிட்டர். ஸ்லிம் டவர் டிசைன்ல ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ. ஹனிகோம் பேட்ஸ் அண்ட் ஆட்டோ ஸ்விங் சப்போர்ட் இருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கும். மீடியம் ரூம்ல குவைட் அண்ட் பேலன்ஸ்டு கூலிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிளிப்கார்ட் ஸ்மார்ட் பை 47 லிட்டர் டவர் ஏர் கூலர். Budget tower option with decent cooling, big enough water tank and stable airflow இருக்கும். Space saving and easy maintenance, good for everyday cooler. Next RR 50 liter tower cooler. Slender tower with powerful fan இருக்கிறதுனால balanced airflow இருக்கும். ஸோ நல்ல கூலிங் ப்ளஸ் நீட் லுக் வேணும்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெசர்ட் ஏர் கூலர் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன்று கிராம்ப்டன் 75 லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர். லார்ஜ் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதனால ரீஃபில் பண்ணாமல் லாங் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ, ஹனிகாம் பேட்ஸ் பிளஸ் ஸ்விங் இம்ப்ரூவ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இது ஒரு குட் ஆல்ரவுண்டர் டெசர்ட் ஏர் கூலர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கிராம்ப்டன் 88 லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர். ஒன் ஆஃப் த டாப் பிக்ஸ் ஃபார் பிக் ஹால் அண்ட் பிக் ஃபேமிலிஸ். ஹியூஜ் டேங்க் இருக்கிறதுனால லாங் ஹவர்ஸ் கூலிங் கொடுக்கும். ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால வெதர் எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பஜாஜ் DMH 90 நியோ 90 லிட்டர் டெசர்ட் கூலர். 90 லிட்டர் கெப்பாசிட்டி வித் ஸ்ட்ராங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடியல் ஃபார் பிக் ஹால்ஸ், ஓப்பன் ஸ்பேசஸ் அண்ட் இன்டென்ஸ் ஹீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஹிண்ட்வேர் ஸ்னோ கிரெஸ்ட் 85 லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர். 85 லிட்டர் டேங்க் பிளஸ் வைட் ஏர் ஃப்ளோங்கிறதுனால ஒரு கிரேட் காம்போ ஃபார் லார்ஜ் ஹோம் ஏரியாஸ், லார்ஜ் ஸ்பேசஸ் அண்ட் ட்ரை கிளைமேட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கென்ஸ்டார் டபுள் கூல் DX 50 லிட்டர். இதுல மிட் சைஸ் டேங்க் தான், பட் ஸ்ட்ராங் கூலிங் வித் ஐஸ் சாம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிக் டேங்க் டெசர்ட் ஏர் கூலர் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் ஏர் கூலர் வாங்குறதுக்கான கம்ப்ளீட் பையிங் கைடான என்னோட டாப் ரெக்கமெண்டட் ஏர் கூலர் லிஸ்ட். ஸோ என்னோட டாப் ரெக்கமெண்டட் ஏர் கூலர்ஸ் எல்லாம் இந்த வீடியோல டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.